மாப்ள சூப்பர். முத்தழகு போனை வச்சு அந்த ஸ்ரீஜா சிந்தாமணிய குழப்பி பாண்டி தான் முத்தழகு கூட இருக்கான்னு அவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு சூப்பரா பிளான் பண்ணிட்டேன். அவங்கள தெளிவா குழப்பிட்ட மாப்ள. சூப்பர் மாப்ள. அதுக்கப்புறம் அந்த முத்தழகு போனை எடுத்துட்டு வந்த பத்தியா, அதுதான் ட்விஸ்ட்லயே பெரிய ட்விஸ்ட். அட போங்கண்ணே, அதோட ஒரு பெரிய ட்விஸ்ட் சொல்லட்டுமா? என்ன மாப்ள? என் போன் இப்ப முத்தழகு வீட்டுல இருக்கு. என்ன மாப்ள சொல்ற? ஆமா, அபிக்கு நான் முத்தழக கல்யாணம் பண்ணிட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிற பயத்துல முத்தழகு வீட்டுல இருந்து கிளம்பும் போது என் போனை வச்சுட்டு முத்தழகு போனை எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, என்ன மாப்ள சொல்ற? அப்ப நீ தெரிஞ்சு முத்தழகு போனை எடுத்துட்டு வரலையா? இல்லையே. அப்புறம் என்னமோ முத்தழகு போனை தெரிஞ்சே எடுத்துட்டு வந்த மாதிரி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்த. அது அப்போ முத்தழகு போனும் என்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது என் போனை முத்தழகு வீட்டுல விட்டுட்டு அவ போனை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. சரி விடு மாப்ள, எப்படியும் நீ முத்தழகு வீட்டுக்கு தானே போகணும், அப்ப எடுத்துட்டு வந்துரு. அது பிரச்சனை இல்லைண்ணே. முத்தழகு வீட்டுல என் போன் இருக்கும்போது யாராவது என் நம்பருக்கு போன் பண்ணி சஞ்சீவ்னு சொல்லிட்டா நான் மாட்டிக்க மாட்டேனா? அது புது போனு, புது சிம் வேற மாப்ள. அதுக்கு யாரு இப்ப கால் பண்ண போறா? அந்த போன் நம்பர் இப்ப யாருக்கு தெரிய போகுது? தெரியும்ண்ணே. யாருக்கு? இதோ சந்தோஷ், அபி, அம்மா, அப்பா எல்லாருக்கும் தெரியுமே. அட பாவி, எல்லாருக்கும் எப்படா உன் போன் நம்பரை கொடுத்த? இல்ல, நீங்க என்கிட்ட போனை கொடுத்த உடனே கொடுத்துட்டேன். நம்ம வீட்ல இருந்து யாராவது போன் பண்ணிட்டா என்னென்ன பண்றது? சரி, நீ இந்த வீட்ல தானே இருக்க, அதனால இந்த வீட்ல இருந்து யாரும் உனக்கு போன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். அண்ணா, ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணா? ஆபீஸ்லயா? ஆமா, மேனேஜர்ட்டையும் நம்பர் கொடுத்துருக்கேனே. ஐயோ, என்ன மாப்ள? எதுக்கு நம்ம எல்லாரையும் மேனேஜர் சார் வர சொல்லிருக்காரு? அவர்கிட்ட கேப்போம். எதுக்கு சார் எல்லாரையும் வர சொன்னீங்க? இப்ப நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, சஞ்சீவ் சார் அபி மேடம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்ததுக்கு நம்ம கம்பெனி சார்பா சஞ்சீவ் சார் அபி மேடத்தை இன்னைக்கு லஞ்சுக்கு ஆபீஸ் கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்களாம் என்ன சொல்றீங்க? ஓகே சார். ஓகே. நாம இப்படி திடீர்னு கூப்பிட்டா அவங்க வருவாங்களான்னு தெரியல. இருங்க, நான் அவர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு வரேன். ஓகே சார். ஏய், சூப்பர்ல. அண்ணா, இப்ப என்னண்ணே பண்றது? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? உனக்கு பர்சனலா பேச கொடுத்த நம்பரை ஊரு ஃபுல்லா தண்டோரா போட்டு எல்லாருக்கும் நம்பரை கொடுத்துருக்க. அண்ணா, அதை விடுங்கண்ணே. இப்ப என்ன பண்ணலாம்? சொல்யூஷனை சொல்லுங்க. சரி மாப்ள, யாரும் உன் நம்பருக்கு போன் பண்ணி முத்தழகு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ முத்தழகுக்கு போன் பண்ணி எனக்கு ஏதாவது கால் வந்தா அதை எடுக்காதுன்னு சொல்லிரு. நல்ல ஐடியா. இப்பவே முத்தழகுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ஏய், என்னடா தேடுற? போனை காணோம். உன் போனை எங்கப்பா வச்ச? தெரியலையே. தெரியலையா? இப்ப எப்படி முத்தழகுக்கு போன் பண்ணி உன் போனை எடுக்காதன்னு சொல்லுவ? சரி, உங்க போனை கொடுங்க, அதுல இருந்து நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். மாப்ள, நீ என் நம்பரை உன் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்ட? என் நம்பர்ல இருந்து போன் பண்ணா காலின்னு தானே காட்டும். அத பார்த்து முத்தழகு நீ என் கூட தான் இருக்கன்னு தெரிஞ்சு நீ மாட்டிக்கணுமா? ஆமால, என்ன பண்றது? போய் முத்தழகு போனை தேடியா? எப்படி இருந்தாலும் போனை ஏறம்ல தான் வச்சிருப்பேன். நான் போய் பாக்குறேன். ஐயோ, ஒரு பொண்ணை கட்டும் போது ரொம்ப தெளிவா இருந்தான், இப்ப 2 பொண்ணை கட்டிக்கிட்டு கடைசியில இப்படி ஆயிட்டானே. இவ வேற இருக்காளே, என்ன பண்றது? வா சஞ்சீவ். ஐயோ, போன் எங்க வச்சேன்னு தெரியலையே. இது மாமா போன் ஆச்சு. ஒரு வேளை மறந்து வச்சுட்டு போயிருப்பாரோ?
போனுக்கு யாரோ மேனேஜர்னு கால் பண்றாங்க. எடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம். சஞ்சீவ், என்ன தேடுற? ஒன்றும் இல்லையா? ஒன்னும் இல்லையா? ஏதோ தேடுற. என்னன்னு சொல்லு, நானும் வேணா தேடி பாக்குறேன். அது என் போனை காணோம். போனா? அவ்வளவுதானே, இரு. திரும்பவும் போன் வருது. எடுத்தாலும் என்ன பேசுறது? எடுக்கலாமா வேண்டாமா? சஞ்சீவ், இந்த போனான்னு பாரு. ஆமா. போனே போக மாட்டேங்குது. ஒருவேளை என் போனுக்கு யாராவது கால் பண்றாங்களோ? ஐயோ, என்ன பண்றது? ஏன் சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? என்ன திரும்ப திரும்ப கால் வருது? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? சரி, அட்டெண்ட் பண்ணி பாப்போம். ஹலோ. என்ன ஒரு பொண்ணு குரல் கேக்குது? ஒருவேளை அபி மேடம் பேசுறாங்களோ? மேடம், சார் இருக்காரா? சாரா? ஒருவேளை மாமாவை தான் இவர் சார்னு சொல்றாரோ? அவரு போனை வச்சுட்டு வெளியே போயிருக்காரு. நீங்க அப்புறமா கால் பண்றீங்களா? இல்ல மேடம், நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க சார் வந்த உடனே அவர்கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. சரி, என்ன விஷயம்? நீங்களும் சாரும் இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம ஆபீஸுக்கு சாப்பிட வரணும்னு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் ஆசைப்படுறாங்க. சாப்பிட வரணுமா? எனக்கும் மாமாக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஒருவேளை அதனால விருந்து கூப்பிடுறாங்களோ என்னமோ. நீங்களும் சாரும் மறுக்காம ஆபீஸுக்கு சாப்பிட வந்துருங்க மேடம். எனக்கு ஓகே தான். ஆனா நாங்க சாப்பிட வர்றது மாமா தான் முடிவு எடுக்கணும். மாமாவா? அபி மேடம் சஞ்சீவ் சார வீட்டுல செல்லமா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க போல. பொறுமையா முடிவெடுங்க மேடம். நீங்க சாருகிட்ட நான் சொன்னதா சொல்லி மறக்காம 2 பேரும் ஆபீஸ்க்கு லஞ்ச் சாப்பிட வந்துருங்க. சரிங்க சார். மாமா வந்ததும் மாமா கிட்ட நீங்க ஃபோன் பண்ண விஷயத்த சொல்றேன். மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு. சரிங்க மேடம், நான் போனை வச்சிடறேன் மேடம். மாமா வேலை செய்யற கம்பெனி நல்ல பாசமான கம்பெனியா இருக்கும் போலயே. மதியம் சாப்பிடலாம் கூப்பிடுறாங்க. என்ன ஏன் நம்பர்ல இருந்து வருது? ஹலோ முத்தழகு, என் போனுக்கு ஏதாவது கால் வந்ததா? ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேனேஜர்னு ஒருத்தர் கால் பண்ணாரு. சரி, என்ன சொன்னாரு? உங்க ஆபீஸ்ல இன்னைக்கு மதியம் நம்ம 2 பேருக்கும் விருந்து வைக்க போறாங்களாம். நம்மள வர சொன்னாங்க. வேற என்ன சொன்னாரு? வேற ஒண்ணுமே சொல்லலையே. நீ ஏதாவது சொன்னியா? இல்ல மாமா. என் பேர் ஏதாவது சொன்னாரா? இல்ல மாமா, அவரு உன்னை சார் சார்ன்னு தான் சொன்னாரு. ஏன் மாமா இவ்ளோ கேள்வி கேக்குற? அது முக்கியமான காலா இருக்குமேன்னு தான். சரி, இனிமே என் போனுக்கு எந்த கால் வந்தாலும் எடுக்கவே எடுக்காது, சரியா? சரி மாமா. சரி, நான் போனை வைக்கிறேன். மாமா. சொல்லு. உன் ஆபீஸ்ல இன்னைக்கு மதியம் நம்மள விருந்து கூப்பிட்டாங்களே, நம்ம போறோமா? அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு தானே தாலி பிரிச்சு போட்டிருக்கு. கவிச்சு எல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், சரியா? சரி மாமா. ஆமா, நீ எப்போ வருவ? வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரி மாமா. ராத்திரியில வேலைக்கு போயிடுறேன், பகல்லையும் வீட்டுல தங்க மாட்டேங்கிற. இன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு போட்டிருக்கு.
இன்னைக்கு அட்லீஸ்ட் நீ என் கூட இருக்கலாம்ல. ஆ சரி, நான் சீக்கிரம் வர பார்க்குறேன். ஆனால் இந்த பாரு, ஃபோன் வந்தால் மட்டும் எடுக்கக்கூடாது, சரியா? அதான் சொல்லிட்டியே. ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொல்லக்கூடாதா? சரி கத்தாத, நான் போனை வைக்கிறேன். சரி. அப்பா சாமி, முடியலடா. முதல்ல வீட்டுக்கு போய் என் ஃபோனை எடுக்கணும். வேலைக்கு போனாலே மாமா சிடு சிடுன்னு ஆயிடுது. இந்த வேலைக்கு போகாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. அம்மா அபியை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முத்தழகு வேற வர சொல்றா, என்ன பண்றது? சரி, முதல்ல முத்தழக போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மாவையும் அபியும் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அபி, ஏன் இப்படி அடிப்பட்ட கையோட சாப்பிடுற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேனா? இல்ல பரவாயில்ல சஞ்சீவ். என்ன அபி நீ? குடு. என்ன அபி பார்த்துட்டு இருக்க? இந்தா சாப்பிடு. ஏன் அபி கலங்குற? இல்ல, நீ என் கூட சேர்ந்துருவ, எனக்கு இப்படி பாசமா ஊட்டி விடுவேங்கிறதெல்லாம் நான் என் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் கனவு நினைவாயிருச்சு. வேண்டாம் சஞ்சீவ், போதும். இன்னும் ஒரு வாய் அபி, இந்தா சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டா தானே குழந்தையும் நல்லா இருக்கும். என்னையும் நம்ம குழந்தையும் பார்த்துக்கதா நீ இருக்கல்ல சஞ்சீவ். இனி நம்ம குழந்தை நல்லாதான் இருக்கும். சஞ்சீவ், உனக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் அந்த ஊரை விட்டு வந்ததுல இருந்து உன்னை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு நானும் நம்ம குழந்தைய அனாதை ஆயிட்டோமோன்னு ஒவ்வொரு நாளும் நான் அழுதுட்டே இருந்தேன். உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருந்த வழி ரொம்ப கொடுமையா இருந்தது சஞ்சீவ். என்னால அந்த வலிய தாங்கவும் முடியல, சாகவும் முடியல. எனக்காக இல்லாட்டியும் நம்ம குழந்தைக்காக நான் வாழ்ந்துதானே ஆகணும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் எப்படி வாழ போறேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, ஏன் என்னையே எனக்கு பிடிக்கல.
4 செவத்துக்குள்ள நான் அழுக எந்த சாமி காதுல கேட்டுச்சோ தெரியல. நீ முத்தழக கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாண்டிய வரவழைச்சு முத்தழக கூட சேர்த்து வச்சு உனக்கும் நினைவு திரும்ப வச்சு உன்னை பழைய சஞ்சீவா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருச்சு. நான் ஒரு லூசு. பழசெல்லாம் பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அதான் நீ என் கூட வந்துட்டியே. என் வாழ்க்கையில இனி கண்ணீருக்கு இடமே இல்லை. எல்லா நாளும் சிரிப்பு தான். சஞ்சீவ், இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், என்னால என் அப்பா அம்மாவை பார்க்க முடியல. நான் திரும்ப வரத்துக்குள்ள அவங்க என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க. தூரமா போயிட்டாங்களா? ஒருவேளை செத்துட்டாங்களோ? அபி, உங்க அப்பா அம்மா போகும்போது அவங்களுக்கு எத்தனை வயசு? அப்பாவுக்கு 50, அம்மாக்கு 43 வயசு. சின்ன வயசு தான். இந்த வயசுல போயிருக்க கூடாதுதான். சரி விட அபி, போகணும்னு நேரம் இருந்தா எல்லாரும் போய் தானே ஆகணும். போறவங்களை என்ன தடுக்கவா முடியும்? முடியாதுதான். இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். எல்லாம் ஏன் தப்புதான். அவங்க போகும்போது நான் அவங்க பக்கத்துல இல்ல. அபி, இதுல என்ன இருக்கு அபி? நம்ம எப்போ போறோம்னு யாருக்கு தெரியும்? முதல்ல உங்க அம்மா அப்பாக்கு அவங்க போற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது தானே. எது எதிர்பாராம நடக்கிறது? எல்லாம் தெரிஞ்சுதான் போனாங்க. தெரிஞ்சுதான் போனாங்களா? என்ன சொல்ற அவ? ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ? ஏன் தெரிஞ்சு போனாங்க? ஏன் தெரிஞ்சு போனாங்கன்னா நான் என்னத்த சொல்றது? தோணுச்சு, போயிட்டாங்க. ஓ, ஆமா அபி, உங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பண்ண வேண்டிய சடங்கு, இந்த காரியம் இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்கல்ல? காரியமா? என்ன சஞ்சீவ், நீ எதோ சொல்ற? காசிக்கு போனவங்களுக்கு என்ன சடங்கு காரியம் பண்ணணும்? காசிக்கு போனவங்களா? ஐயே, உங்க அம்மா அப்பா காசிக்கா போனாங்க? ஆமா, என்கிட்ட சொல்லாம அவங்க காசி யாத்திரைக்கு போயிட்டாங்க. நல்ல வேளை உயிரோட இருக்கிற அம்மா அப்பாவை செத்துட்டாங்கன்னு நினைச்சோம். நல்ல வேளை அவகிட்ட வேற எதையும் உளறி வைக்காம இருந்து தொலைஞ்சேன்னு. ஆமா, நீ என்ன நினைச்ச? நானும் அதே தான் நினைச்சேன் அபி. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சஞ்சீவ். நானும் தான் அபி.